சரிடா, இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 80,000 ரூபா இருக்கு, நான் அதை தரேன். என்னடா காசு கீசு நிறைய கேட்டது? என் அண்ணன் குழந்தைக்கு வயிற்றுல கட்டியிருக்கு மாப்பிள்ள. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1,50,000 ரூபா தேவைப்படுதுடா. அதான் அண்ணன்கிட்ட உதவி கேட்டேன். அப்படி இருந்துமே இன்னும் 50,000 ரூபா தேவைப்படுதுடா. ஓ சரிடா, அப்பாவோட செயின் ஒரு ஞாபகத்தமாக வீட்டில் தான் வச்சிருக்கேன். நான் அதை எடுத்துட்டு வரேன், நீ அடமானம் வச்சுக்கோ. உன்னால எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடு. சரிடா மாப்பிள்ள. மாப்பிள்ள. டேய் வேலு, ஒரு நிமிஷம் நில்லு. அந்த செயினை நீ அவங்ககிட்ட கொடுக்காதடா. ஏன்டா? நீ நல்லா யோசிச்சு பாரு. அவன் சம்பளமே மாசம் 15,000 தான். இதுல அவன் குடும்பத்தை 10 பணம் இல்ல அவன் செயினை மீட்டு கொடுப்பான். எப்படியும் 1 வருஷம் ஆயிரம் அவன் கொடுக்கறதுக்கு. பணம் பொறுமையா கூட வரட்டும்டா, ஆனா உயிர் போச்சுன்னா மறுபடியும் வராதுல்ல. பரவாயில்லடா. டே மாப்பிள்ள, நான் ஏன் உங்ககிட்ட பணம் கேட்காம விஷயத்த மட்டும் தெரியப்படுத்தினேன் தெரியுமா? நீங்க உங்ககிட்ட இருந்தா கொடுப்பீங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருவீங்கன்றதுக்காக தான்டா. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, நான் உங்ககிட்ட கேட்டிருந்தாலும் நீ எனக்கு கொடுத்துருக்க மாட்டேன்னு. நம்மளால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியலனா கூட பரவாயில்லடா மாப்பிள்ள, ஆனா அடுத்தவங்க செய்யற உதவி என்னைக்குமே தடுக்கூடாதுடா. அது ரொம்ப பெரிய பாவம். இப்ப நீ அவனை தடுத்து பாத்தியா? அது கூட எதுக்குன்னே எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஒருவேளை அவன் எனக்கு உதவி பண்றான், நான் உன்னை தப்பா நினைச்சுப்பான்றதுக்காகவா, இல்லைன்னா எனக்கு உதவியா அவங்ககிட்ட இருந்து கிடைக்கூடாதுன்றதுக்காகவான்னு தெரியல. இதை வெளியே இருக்கிற வேற யாராச்சும் எனக்கு பண்ணியிருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா என் கூடவே இருக்கிற நீயே இப்படி பண்ணிட்டியடா மாப்பிள்ள. அதை தான்டா என்னால தாங்கிக்க முடியல. ஆனா ஒண்ணுடா, இனிமே நான் உன்கிட்ட எந்த உதவியுமே கேட்க மாட்டேன்.